மானுங்க இங்க இருந்து கிளம்பிடுச்சு. மானுங்க கிளம்பிடுச்சானா அவங்க போற வழி முழுக்க கரண்ட் கம்பம் இருக்குல்ல, அதுல 10 கம்பம் ஈபி ஆளுங்க போடுற சுவிட்சில் ஒர்க் ஆகக்கூடாது. நான் போடுற ஸ்கெட்சில் தான் ஒர்க் ஆகணும். சரியான நேரத்தில் கரண்ட் கம்பம் அவங்க மேலே விழணும். ஷாக் அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க உடம்பு எப்படி வந்திருக்குன்றத பார்க்குற மொத்த சிவக்கோட்டைக்கும் ஷாக்காக இருக்கணும். ஆனா மானுங்க தப்பிச்சு போயிடுச்சானா? அவங்க போகிற வழியில் பெரிய கிராஸ் ரோடு இருக்கு, அங்கே ஒரு வண்டியை அடித்து கவுத்து போட சொல்லு. அதை பார்க்குறவங்களுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக நடந்த ஆக்சிடெண்ட் மாதிரி கண்ணுக்கு தெரியணும். எல்லார் கையிலையும் மிளகா பொடி இருக்கணும். ஒருவேளை சூர்யா வண்டியை நிறுத்தாம போயிட்டா? அவன் நிறுத்தலைனாலும் பைரவன் நிச்சயமாக நிறுத்த சொல்லுவான். ரெண்டாவது தடவை அவங்க தப்பிச்சிட்டாங்கண்ணா. வெள்ளை நூலில் கெட்டியாக கட்டின 2 மாலையை வாங்கிட்டு வா. தலை முழுக சுடு தண்ணி எடுத்து வை. சார், தாலுகா ஆஃபீஸ்க்கு இந்நேரத்தில் வர என்ன அவசியம் இருக்கு? ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக வந்திருக்கேன். நம்ம வாட்டர் கேட்ல ஒரு டிஜிட்டல் கிளாக் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நீங்க அனுமதி கேட்டிருந்தீங்க. அதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்துருச்சு சார். எந்தெந்த ஊருக்கு எவ்வளவு தண்ணி போயிருக்குன்னு எல்லாருக்கும் தகவல் கிடைச்சிடும். இது நான் நம்பிக்கிட்டு இருக்கிற பைரவரோட கயிறு. இது உன் கையில இருக்கிற வரைக்கும் சாவே உன் எதிர்க்க வந்தாலும் நீ யார் மேலேயும் கை உங்க கூடாது. பந்தயத்தில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் பாயிண்ட்டுக்காக தான் அடிப்பான். பட்டத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் பாயிண்ட்லேயே குறி பார்த்து அடிப்பான்.
நாளைக்கு நானே பர்சனலா உங்க ஊருக்கு வந்து டிஜிட்டல் கிளாக்கை ஃபிக்ஸ் பண்றேன். ஓகேங்களா? ரொம்ப சந்தோஷம் சார். நான் வரேன். வணக்கம். வாங்க. வணக்கம். என் சின்ன வயசுல எங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ண யாரோ ஒரு டிசி வீட்டுக்கு வந்திருந்தான். எல்லாரும் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுவாங்க. ஆனா நான் அவன் வயித்தை கிழிச்சு அவனையே போட்டேன். ஒரு நிமிஷம். அன்னையிலிருந்தே என் வெறிக்கு நான் தீனி போட ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் தினமும் கேடா விருந்து வைக்கலான்னு இருக்கேன். சார், இந்த சாமி கயிறை கொஞ்சம் டைட்டாக கட்டி விடுங்களேன். சார், இதுல ஒரு சைன் மட்டும் போட்டுங்க சார். பயங்கரமா வேட்டையாடுற வெறித்தனமான ஒரு காட்சி டிஸ்கவரி சேனல்ல ஓடிட்டு இருந்துச்சு. எங்கேயும் சார்? வேட்டை மாட்டிக்குச்சின்னு இன்ட்ரெஸ்டா பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல திடீர்னு எவனோ ஒருத்தன் வந்து சேனலை மாத்திட்டான். சார் சார், இதுல ஒண்ணு சார். அந்த வேட்டையும் மிஸ் ஆகக்கூடாது, சேனலை மாத்தினவனும் மிஸ் ஆகக்கூடாது. சார், கிளம்பலாமா? ஏன் இவ்வளவு அவசரம்? சில பேருக்கு சமாதி கட்ட வேண்டியிருக்கு. கல்ல வாங்கி குவிக்கணும். நான் ஜெயில உட்காந்து போட்ட ஸ்கெட்சில் ஒன்று கூட மிஸ் ஆனதில்லை. வெளியில வந்து போட்ட ஸ்கெட்ச் மிஸ் ஆகுதுன்னா அந்த சூர்யாவுக்கும் இந்த மண்ணுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைச்சேன். தப்பு. அவனுக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இருக்கு. 28 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குழந்தை தாயை விட்டு பிரிஞ்சு ஒரு பிச்சைக்காரன் கையில பிச்சையா விழுந்தது. சாகல, உயிரோட தான் இருந்தது. ஆனா எங்க வளரல? காசியில, வாரணாசியில பொணங்களுக்கு நடுவுல வளர்ந்தவன். அவன் நெருப்ப கையில மட்டும் இல்ல, உடம்புலயே வச்சுக்கிட்டு வளர்ந்தான். அக்னி சூர்யாவன். சர்வே நம்பர் 26 கீழ் 53 என்னோடது தான்டா. சூர்யாவை இங்க அனுப்புனது நான் தான். அவன் குடும்பத்தோட சேர்றதுக்காகவும் உங்களை சம்ஹாரம் பண்றதுக்காகவும் தான் அங்க வந்திருக்கான். அன்னைக்கு உனக்கு பயந்து பின்வாசல் வழியா ஓடி போனா, இன்னைக்கு முன்வாசல் வழியா உன் முன்னாடி தைரியமா வந்து நின்னு சவால் விடுறா. நீ ஒரு ஆம்பளையா இருந்தா அவனை எதிர்த்து மோதி பாரு, இல்ல உயிர் பிச்சை கேட்டு ஓடி போயிரு. வாடா, வெட்டு வெட்டுறா, வெட்டு பார்க்கலாம், வெட்டு வெட்டுறா. ஆட்டை அறுத்து விருந்து வைக்கணும்னா அதுக்கு பண்டிகை வரணும். இந்த ஆடு நம்ம கோட்டையை தாண்டாம பார்த்துக்குங்க. பையா, வீரண்ணா கேட்டுக்கு அந்த பக்கம் தானே போனோம், ஏன் இந்த பக்கம் போறீங்க? முள்வேலி போட்டதுனால நம்மளோட நிலம் சேஃப்னு நினைச்சிடக்கூடாது. டிஜிட்டல் கிளாக் போட்டதுனால பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு விட்டுறக்கூடாது. இந்த ஊருக்கு மறுபடியும் பிரச்சனை வரக்கூடாதுன்னா முதல்ல அந்த தாண்டவனோட கதையை முடிச்சாகணும். இன்னைக்கு அந்த பைரவ டிஜிட்டல் கிளாக்கை ஃபிக்ஸ் பண்ணி தண்ணியை திறந்து விட்டுட்டா, உன் முன்னாடியே உன் அப்பனை கொன்ன மாதிரி தான். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் வீரனா கேட்டோட தண்ணியில ரத்தம் மிக்ஸ் ஆகுமே தவிர டிஜிட்டல் கிளாக் ஃபிக்ஸ் ஆக விட மாட்டேன். வீரனா கேட்டுக்கு உடனே வண்டியை விடுங்கடா. வீரண்ணா கேட்ல டிஜிட்டல் கிளாக் ஃபிக்ஸ் பண்றதை தடுக்க போயிருக்காங்கண்ணா.
அவன் கழுத்தை வெட்டாம அவன் கால்ல போய் விடறிய தாண்டா. இத்தனை வருஷமா என் அப்பா பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்பேற்பட்ட அசோக சக்கரவர்த்தியை கொடுமைப்படுத்துறது தப்புன்னு 1.5 லட்சம் ஜனங்களை கொன்னதுக்கு அப்புறம் தான் உணர்ந்தான். எனக்கு இப்பதான் ஞானோதயமாச்சு. ஜெயிலில் கெட்டவங்களோட சேர்ந்து வெறுப்புங்கிறது ஜாஸ்தியாக இருந்தது. ஜெயிலில் இருந்து வெளியில் வந்த உடனே உங்களை போடணும்னு தான் இருந்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சது உங்களை தொடக்கூட முடியாதுன்னு. இதோ கிளாக்கையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. இதுக்கப்புறமும் உங்களை எதிர்த்தா எங்களை வாழக்கூட விட மாட்டாங்க. சாகரத்துக்குள்ள உங்களை மாதிரி நல்ல காரியங்களை செஞ்சு நல்லவனா மாறலான்னு இருக்கேன். என்ன டிஜிட்டல் கிளாக் மாட்டிட்டா நீ நினைக்கிறது நடக்காதுன்னு புது நாடகம் ஆடுறியா? கிளாக் போட்டு பாயிற தண்ணியை விட அதிகமான தண்ணி பாயிட்டேன் டிசி சார். இது பாருங்க, நாமெல்லாம் அக்கம் பக்கத்து ஊருக்காருங்க, அண்ணன் தம்பிங்க மாதிரி. நமக்குள்ள உயிருக்கு உயிர் கொடுக்குற நட்பு பாசம் இருக்கணுமே தவிர உயிரே இல்லாத இந்த டிஜிட்டல் கிளாக் எதுக்கு? இனிமே உங்க ஆளுங்க எங்க ஊருக்கு வந்தாலும் எங்க ஆளுங்க உங்க ஊருக்கு வந்தாலும் விரோதிங்களா வரக்கூடாது, விருந்தாளிங்களா தான் வரணும். இனிமே நாமெல்லாம் உறவுக்காரங்களா வாழலாம். அந்த உறவு என்கிட்ட இருந்தே ஆரம்பிக்கிட்டோம். உங்க நண்பனோட பொண்ணை பெத்த மகளை மாதிரி வளர்க்குறீங்க. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா நீங்க ஒத்துக்கிட்டாதான். ஒத்துக்குங்க சார். இந்த 2 ஊருக்கு நடுவுல இருக்கிற பகை தலைமுறையா தொடர்ந்து எங்க இந்த ஊரையே நாசமாக்கிடுமோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிருக்கு. ஒத்துக்குங்க சார். பணத்தை கொடுத்து பகையை வளர்த்துக்கிறத விட பொண்ணை கொடுத்து உறவை வளர்த்துக்கிறது சரின்னு தோடுது துரை. ஏய், உனக்கு தோன்றதெல்லாம் பேசிட்டு இருக்காத. பொண்ணை கொடுத்து தண்ணியை ஓட வைக்கவும் தயார், அதே தண்ணியில ஆளுங்களை அறுத்து ரத்தத்தை ஓட வைக்கவும் தயார். முடிவு என்னங்கிறத நீங்களே எடுங்க துரை. என்னாச்சு துரை? என் மேல இப்பவும் நம்பிக்கை வரலையா? இந்தாங்க சர்வே நம்பர் 26ஓட எல்லா சொத்து பத்திரங்கள் உங்க கையாலேயே கிழிச்சு போட்டுருங்க. நாய் வாழை நகர்த்த முடியாதம்பாங்க. மறுபடியும் எங்கிட்ட வால் ஆட்டினீங்க, வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். நான் எனக்காக இல்லை, இந்த ஊருக்காகவே வாழ்றவன். இந்த ஊருக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா இந்த சம்பந்தத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். ஐயா, இதுக்கு மேல இந்த 2 ஊர்லயும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன் எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல மௌனமா நின்னுட்டு இருக்கீங்க? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடலாம். ஸ்ரீராமா
உயிர்க்கெல்லாம் வற்றாத ஒளியை வழங்கும் சூரியன் போல் நீதானே. காற்று மழை வெயிலை கருவோடு தாங்கி பெற்றிடும் வானத்தை போல் நீதானே. பாறையில் கூட பூமுட்டி பூக்கும் வேறாக நீ இருந்தாலே. பாலையில் கூட நீரூற்று சுரக்கும் நம்பிக்கை நீ கொடுத்தாலே. அஞ்சி நடுங்கிய மக்கள் நெஞ்சில வீரம் விதை சாமி. கெஞ்சி ஒடுங்கிய எங்கள் வாழ்விலே விண்ணின் ஒளி காமி. ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம். நீ இன்னும் தாலி கட்டல. என் ஆள் முன்னாடி பொணத்தை எரிச்சிட்டு இருந்தான். உன்னையும் எரிச்சிருவான். மோதிரம் போட தானே வந்த, போட்டு போயிட்டே இரு. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல? எல்லாரும் முகத்திலும் எவ்வளவு சிரிப்பு. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நல்ல சமயத்துல உனக்கு ஒரு புள்ள இருந்திருந்தா பல்லவியா அவனுக்கே கட்டி வச்சிருப்பல்ல பைரவா. என் ஊரை நான் தூணா இருந்து பாதுகாக்கிறேன். இந்த கோட்டை சரிஞ்சாலும் ஊரை தாங்கி பிடிக்க என் புள்ள தாண்டவன் இருக்கான். ஆனா உனக்கு என் ஊரை காக்க தூண் இல்ல, மலையே இருக்கு. யாரு? சூர்யா. இந்த ஊருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு அப்புறம் நின்னு காக்க போறது இவன் தான். சூர்யா, என் ஸ்தானத்துல நின்னு செய்ய வேண்டியதெல்லாம் நீயே செஞ்சிரு. ஓ சூர்யா. சரி, நாங்க இப்ப கிளம்புறோம். சம்பிரதாயப்படி நாளைக்கு நீங்க எல்லாரும் எங்க ஊருக்கு வாங்க. போயிட்டு வரோம். வரோம். போயிட்டு வரோம். உன் சட்டையை பிடிச்சி கேட்கலான்னா நீ ஏமாத்துக்காரன் இல்ல. கொடுத்ததை திருப்பி கொடுத்துட்டு போன்னு கேட்கறதுக்கு நீ கடன்காரனும் இல்ல. மண்ணுக்காக பொண்ணை விட்டு கொடுத்துட்டு போறேங்கிறியே, நீ பண்றது சரியா? உன் கையில வாட்ச் இல்ல, ஆனா என் கழுத்துல தாலி கட்டி என்ன சொந்தமாக்கிக்க உனக்கு டைம் இருக்கு. ஒருவேளை அப்படி எதுவும் நடக்கலன்னா நீ எனக்கு கிடைக்கல, நான் சூசைட் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன். அந்த மாதிரி பொண்ணு நான் கிடையாது. கட்டுலே உடையற மாதிரி குடும்பம் நடத்துவேன். 10 குழந்தைங்களை பெத்து உன் முன்னாடி இதே ஊர்ல சந்தோஷமா இருப்பேன். ஆனா அந்த 10 குழந்தைங்களும் ராமனா இருக்க மாட்டாங்க, ராவணனா இருப்பாங்க. அம்மா, அது துடைக்கிறதுக்கு எடுத்து போனேன், கை தவறி விழுந்துருச்சு. சூர்யா, என் வாழ்க்கையில என்ன அறியாமைய குறைஞ்ச காலத்துல
நான் ரொம்ப நெருக்கமா இருந்திருக்கேன்னா அது உன் கூட தான். உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் கை கட்டுப்பாட்டு இழந்துருது. ஒரு கையை அன்போட உன் தோள் மேல போட்டுக்கிட்டு இன்னொரு கையால பெருமையா என் மீசையை முறுக்கணும்னு தோணும். அதனாலதான் எனக்கு அப்புறம் நீதான்னு நான் எல்லாரும் முன்னாலேயும் சொன்னேன். என்னோட மனசுல இடம் பிடிச்ச நீ எங்க வீட்டு பொண்ணோட மனசுல இடம் பிடிச்சது பெரிய விஷயம் இல்லை. உங்க காதலை பத்தி எனக்கு தெரியும். எத்தனையோ வருஷங்களா சண்டை போட்டுக்கிட்டு இருந்த 2 ஊரும் இன்னைக்கு ஒண்ணு சேர போகுது. நீ அங்க வந்தனா அது நடக்காது. ஊருக்காக பெத்த புள்ளையே இழந்தவன்னா அதே ஊருக்காக நான் இப்ப சொல்றேன், நீ எங்கிருந்து வந்தையோ அங்கேயே திரும்பி போயிடு. இந்த முடிவுல உன்னை இந்த வீட்டுல இருன்னு யார் உங்ககிட்ட சொன்னாங்களோ அவங்களோட சம்மதமும் இருக்கு. குடிங்க. நீங்க என்னதானே நினைச்சிட்டு இருக்கீங்க? இவங்க தான் உங்க அப்பா அம்மா, இதான் உங்க ஊருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா எதுக்காக கிளம்புறீங்க? தண்ணி பாய காரணமானவன் ரத்தம் பாய காரணமாக கூடாதுன்னு தான். அம்மாவுக்கு சத்தியம் பண்ணிட்டு அதை மீற எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன். ஆனா அம்மா கொடுத்த வாக்குக்காக ஊரை விட்டே போறீங்கன்னா உங்க கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பையா. ஆனா பாவம் அந்த பல்லவி என்ன தப்பு செஞ்சா? ஒருவேளை காதலனா நின்னா குடும்பத்தை விட்டு கொடுத்தாகணும். ஒரு மகனா நின்னா காதலிச்ச பொண்ணை விட்டு கொடுத்தாகணும். ஆனா ரெண்டையுமே விட்டு கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. அதனாலதான் இப்ப நான் அனாதையா நிக்கிறேன். ஆனா ஒரு நிமிஷம். கழுத்தா இருக்கிறது சுகம், நம்ப வச்சு கழுத்தா இருக்கிறது பரம சுகம். சக்கரை போட்டு பாலை கொடுத்தா பாம்பு பல்லுல இருக்கிற விஷம் குறைஞ்சிரும் நினைச்சியா? இது என்னைக்குமே விஷ பாம்பு தான்டா. இந்த 2 ஊரும் சேர்றதுக்கு எப்பவும் நான் விட மாட்டேன். பைரவா, ஏமாத்தி அடிக்கிறவன் ஆம்பளை இல்லடா. ஏமாத்தினா? உன்னை ஏமாத்தினது நான் இல்ல, உன்னை ஏமாத்தினது உன் பொண்டாட்டி ரத்னம்மா. உனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுல்ல, அது தண்ணியில் அடிச்சிட்டு போய் செத்துருச்சுன்னு தானே நம்பிக்கிட்டு இருந்த. போய் வெளியூர்ல இருந்து எவனோ வந்ததான் நினைச்சிட்டு இருந்தல்ல, அவன் வேற யாரும் இல்லை, அவன் தான்டா உன் புள்ள சூர்யா. உண்மையை சொல்லி தப்பு பண்ணிட்ட.
என் ஆயுசை இன்னும் அதிகமாக்கிட்டடா. என் புள்ள என்னை விட்டு பிரியறதுக்கு முன்னாடியே அவனுக்கு நான் ஒரு பேர் வச்சிருந்தேன்டா. மத யானை. வந்துட்டோம் பாருங்க நம்ம புள்ள சூர்யா. நல்ல எண்ணம் இருந்ததுன்னா நெருப்புல நின்னாலும் மழை வந்து காப்பாத்தும். கெட்ட எண்ணம் இருந்ததுன்னா மழையில நின்னாலும் மின்னல் வந்து அடிச்சு தூக்கிடும். ரத்தம் உடம்புக்குள்ள பாஞ்சா அது உறவு, அது வெளியில பாஞ்சா சுரவேட்டை. சூர்யா! சூர்யா! கிருதுமல் நதி சுதந்திரமா பாய ஆரம்பிச்சது. ரெண்டு ஊர் மக்கள் மனசும் ஒன்னாகி சந்தோஷம் நிரம்பிச்சு. தாய் குழந்தை தொப்புள் கொடி மாதிரி ரெண்டு ஊர் மக்களும் ஒன்னா இணைஞ்சாங்க. காதலிச்ச ரெண்டு மனசும் ஒன்னா சேர்த்துச்சு.